ஹேய், என்ன உன் ஃப்ரெண்ட் என்ன சப்போர்ட்டுக்கு வரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யார் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆமா, பெரிய ஹீரோ தப்ப தட்டி கேட்க வந்துட்டாரு. எங்க என் மாப்பிள்ளை ஹீரோ தான். எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்பான். கேப்பான். அதான் அன்னைக்கு எங்க அத்தை கிட்ட அடி வாங்கிட்டு போனால எவ்வளவு அவமானப்பட்டான். இன்னும் அசிங்கப்பட்டு தான் இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா? இதோ பார், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அதான் வேணும்னு உடைக்கலாம் சொல்லிட்டான்ல, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ. என்னது, நான் போகணுமா? அதான் நீங்க வந்த வேலை முடிஞ்சது இல்ல. உங்க சிஸ்டர் தான் சேர்மேன் ஆயிட்டாலே, அதுக்கப்புறமா ஏன் இங்க வந்து சுத்திக்கிட்டு? கிளம்பு, காத்து வரட்டும். நல்லாதான் வருது. சரியா சொன்ன கண்மணி. அந்த ராசத்துக்கு ஏற்கனவே கருப்பா ஒரு அண்ணன் இருக்கான். இப்ப சென்னையில இருந்து கலரா ஒரு அண்ணன் கிளம்பி வந்திருக்கான். இந்த கோண மூஞ்சி கோகிலா கூட நம்மள ராசாத்திக்கு அண்ணனை ஒத்துக்க மாட்டேங்குதே. விடுறா புள்ள பூதம், நம்ம சைஸ் அப்படி. என்ன சொன்னீங்க? கிளம்புறதா? ஆமா, ராசாத்தி மாதிரி நல்லவங்களுக்கு நான் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ அண்ணனுங்க கிளம்பி வருவானுங்க. ஆனா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. ஏய், வாய் மூடு. என்ன திருத்தறதுக்கு நீ யாரு? மரியாதையா வந்த வழியிலே திரும்பி போயிடு. இல்ல ஆமா, எங்களை போக சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த ஊரை என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? ஹலோ, இது என் தங்கச்சி ராசாத்தி இருக்கிற ஊரு. நான் எத்தனை நாள் வேணாலும் இங்க இருப்பேன். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்படி சொல்ற கேட்டியா? இப்ப பாருங்க, என்னால் தான் ராசாத்தி அவங்க மாமியார் கிட்ட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ராசாத்தி மேல இருக்க கோவத்தை போக்கி, ராசாத்தி எவ்வளவு நல்லவங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சு, அந்த வீட்டுக்குள்ள அவங்கள மருமகளை சேர்த்து வச்சு ஒரு அண்ணனை என் கடமையை நான் செய்வேன். செய்வ. அது இந்த கண்மணி இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நடக்காது. அப்படி சொல்லிடி என் தங்கம். மருமகளா ராசாத்திய அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவானாம்ல? வருவங்க. கண்டிப்பா பெரிய வீட்டுல ராசத்திய மருமகளா காலடி எடுத்து வைக்க வைப்பேன். இது எல்லாமே ராசாத்தி சேர்மனா பதவி வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு காட்டுவேன். அதுக்காக மட்டும்தான் நான் இன்னும் இந்த ஊர்லயே இருக்கேன். இதை நான் கண்டிப்பா பண்ணி முடிப்பேன். உங்களால ஆனதை பார்த்துக்கோங்க. டேய் வாடா. கண்மணி, அவன் சபதம் போட்டுட்டு போற வேகத்துக்கும் கோயில்ல மணி அடிக்கிற நேரத்துக்கும் அவன் சொன்னதெல்லாம் நடந்துரும் போல இருக்கேடி. நீ வேறம்மா, கோயில் மணி அடிச்சா அவன் சொன்னதெல்லாம் நடந்துருமா என்ன? நான் இருக்கிற வரைக்கும் அந்த ராசாத்திய பெரிய வீட்டுக்கு மருமகளா வர விடவே மாட்டேன். அதுக்காக தான் நான் எலெக்ஷனை கூட விட்டு கொடுத்தேன். அந்த பிரபு என்னதான் குட்டி கர்ணம் போட்டாலும் நான் அந்த ராசாத்திய பெரிய வீட்டுக்குள்ள வர அனுமதிக்கவே மாட்டேன். இவ்ளோ வீராப்பா பேசிட்டு இவ இந்த கண்மணி கிட்ட தோத்துதான் ஊரை விட்டு போக போறான். ராசாத்தி மேடம், வாங்க மேடம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே ராசாத்தி. மேடம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க மேடம். அண்ணி எங்க இவரு? மாமா, இவரு என்னோட ஹஸ்பண்ட். இவங்க ரெண்டு பேரும் என் அண்ணனுங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என்னோட அண்ணி, அம்மா. வணக்கம். அண்ணனோட பொண்ணு இலக்கியா. வணக்கம் மேடம். சரி. மேடம், சொல்லிருந்தா நானே உங்களை வந்து பாத்திருப்பேனே. நீங்க இவ்ளோ தூரம் வரணுமா? ராசாத்தி, நீ இப்ப சேர்மனா செலக்ட் ஆயிருக்க. அதனால நான் வந்து உன்னை பாக்குறதா மரியாதை. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். நான் என்னைக்கு இருந்தாலும் உங்க ஸ்டூடெண்ட் தான். சேர்மன் பதவியால நான் உங்களை விட பெரியவள் ஆயிட முடியாது.
என்னைக்குமே என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டை உருவாக்குற நீங்க தான் பெரிய ஆளு. மாதா பிதாக்கு அப்புறம் குருன்னு உங்களை தானே சொல்லியிருக்காங்க. படிச்சப்போ எப்படி பணிவா இருந்தியோ அப்படியே தான் இப்பவும் இருக்க. அத நினைச்சாதான் எனக்கு இப்பவும் ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுங்க மேடம், வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. அதான் இந்த வருஷம் சில்வர் ஜூப்ளி இயரை பெருசா கொண்டாடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதான் ஃபேமஸான ஆளை கூப்பிடுறத விட நம்ம ஸ்கூல்லயே படிச்சு இன்னைக்கு சேர்மனா உயர்ந்து நிக்கிற ஒன்ன கூப்பிட்டு தேசிய கொடியை ஏத்தி வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோமா. அப்படி பண்றதுனால இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதனாலதான் உன்னை முறைப்படி அழைக்கலான்னு வீட்டுக்கு வந்திருக்கேமா. வர்ற வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீ வந்து கலந்துக்கிட்டு கொடியேத்தி கொடுக்கணுமா. மேடம், நீங்க இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்னை விட படிச்சவங்க, வாழ்க்கையில உயர்ந்தவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு கொடியேத்த சொல்லலாமே. இல்ல ராசாத்தி, எல்லா வகையிலும் யோசிச்சுதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நீதான் சீஃப் கெஸ்டா வந்து கொடியேத்தி வைக்கணும். இல்ல மேடம், நான் அப்படி பெருசா எதுவுமே பண்ணிடலையே. என்னம்மா ராசாத்தி இப்படி சொல்லிட்ட? சொந்த உறவுகளுக்குள்ள ஒருவேளை சாப்பாடு கூட போட தயங்குற இந்த காலத்துல யாருமே தெரியாத ஏழை மக்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும்னு அக்ஷய பாத்திரம்னு ஒண்ணு தொடங்கிருக்கியே. இதை விட வேற என்ன தகுதிமா உனக்கு வேணும்? இருந்தாலும் ரசதி, அதான் அவங்களே வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போனா நல்லா இருக்கும். போயிட்டு வா. சரிங்க மாமா, நான் ஒத்துக்கிறேன். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராசாத்தி. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க வாங்க. என்ன சிஸ்டர், எச்சம் அவ்வளவு சொல்லியும் தயக்கமா இருந்தீங்க. ஆனா மச்சான் சொன்னதும் டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்க. அண்ணா, அவர் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும், அதான் டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். மாப்பிள்ள, பாத்தியில இவங்க 2 பேரையும் இந்த கணவர் சொல்லி தாரக மந்திரம் கேள்விப்பட்டிருக்கல, அது நீங்க பாக்கலாம். ஆமா மாப்பிள்ள, மேட் ஃபார் ஈச் அதர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான்டா பாக்குறேன். சிஸ்டர், வாழ்த்துக்கள், கலக்குங்க. ஆமா சிஸ்டர், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். எச்சம் உங்களை ஞாபகம் வச்சுட்டு இன்வைட் பண்றப்போ கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அட போங்கண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பில்டப் எல்லாம் எனக்கு இல்ல. என்ன புரியலையா? அண்ணே, ஸ்கூல் படிக்கும் போது நான் ரொம்ப மக்கு ஸ்டூடெண்ட். மக்கா? அப்பவும் இப்படிதான் குண்டா இருப்பேன். பசங்க பொண்ணுங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால படிப்பு மேல எனக்கு நாட்டம் கம்மியாயிடுச்சு. ஆனா ஒண்ணுன்னு, எல்லாரும் நம்மள கிண்டல் பண்றதுனால வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறி மட்டும் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, படிப்பு முடிக்கிற வரைக்கும் என்னால படிப்புல ஜெயிக்க முடியல. ஆனா கண்மணி அப்படி இல்லைன்னு. கண்மணி உங்க கூட படிச்சாங்க? ஆமாண்ணே, அவளும் என் கிளாஸ்மேட் தான். அவ அப்பவே ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பா. அதனால டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவளுக்கு நல்ல மரியாதை. அது மட்டும் இல்ல, ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்கூல் லீடரா இருந்திருக்கான்னா அவ எவ்வளவு கிரேட்னு பாத்துக்கோங்க. என்ன கண்மணி அப்படி ஒரு கிரேட்? அவ அப்படி ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தா ஏன் சேர்மன் ஆக முடியல? எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவ பண்ணல. அது மட்டும் இல்ல, எந்த உயரத்தையும் அவளால தொடவே முடியல. அப்புறம் என்ன பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்? அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி.
இப்ப அவ எப்படி இருந்தாலும் அன்னைக்கு ஸ்கூலுக்கே அவ நல்ல பேர் வாங்கி கொடுத்தா. அத மாத்த முடியாதுல்ல. பிக் சிஸ்டர், பொன்னியே நீ சொன்ன மாதிரி படிச்சா மட்டும் பெரிய ஆள் ஆயிட முடியாது. அதுக்கு நல்ல மனசு வேணும். சரியா சொன்னடா குள்ளபூதம். என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி ராசாத்தி தான் நம்பர் 1. ஆமா மச்சான், அதனாலதான் இன்னைக்கு ராசாத்தி இந்த ஊருக்கே சேர்மன் ஆயிருக்கா. கண்டிப்பா. என் தங்கச்சி நான் சும்மாவா? சிஸ்டரை பழிவாங்க நினைக்கிற கண்மணி, ஆனா அவங்களே உயர்வா நினைக்கிறாங்க என் சிஸ்டர். இதனாலதான் ராசாத்தி எப்போதுமே ஸ்பெஷல். அண்ணா, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்ல, உங்களை நினைச்சு பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. நீ வேற லெவல்மா. உனக்கு நிகர் வேற ஆளே கிடையாது. நீ இதோடு நிக்காம இன்னும் மேல பெரிய உயரத்தை தொட போற பாரு. மச்சான், எப்பல இருந்து ஜோசியரா நீங்க? சும்மா அப்படியே அடிச்சு விடுறீங்க போல. இல்ல மச்சான், இது நடக்க போற நிஜம். நீங்க வேணா பாருங்களேன். சரி. இது நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் கண்மணியோட கார் மாதிரி தெரியுதே. டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. ஓகே மேடம். கண்மணி, என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். கண்மணி, நல்ல வேலை, உன்னை வழியிலேயே நான் பார்த்துட்டேன். ஏன் மேடம், என்ன விஷயம்? எதுக்காக ஃபோன் பண்ணணும்னு நினைச்சீங்க? அது ஒன்னும் இல்ல கண்மணி, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூலோட சில்வர் ஜூப்ளி இயர் கிராண்டா கொண்டாடுறோம். அதுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் இன்வைட் பண்றோம். அதுல நீயும் கலந்துக்கணும். அப்படியா மேடம்? ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். கண்மணி, உன்ன மாதிரிதான் ராசாத்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்பதான் அவளையும் வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணிட்டு வர்றேன். ராசாத்தி தான் இப்ப சேர்மன் ஆயிட்டால, அதான் அவளையே ஃபங்க்ஷன்ல கொடியேத்த சொல்லியிருக்கோம். அவளும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டா. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? அந்த ராசாத்தி இன்னைக்கு வேணா சேர்மன் ஆயிருக்கலாம், ஆனா படிக்கிற காலத்துல அவ ஒரு மக்க ஸ்டூடெண்ட். அப்போ நான் தானே ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் நான் தானே நம்பர் 1. அதானே, உங்க ஸ்கூலுக்கு ஏன் பொண்ணால தானே பெருமை கிடைச்சது. அதெல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. சும்மா சொல்லாதீங்க மேடம். என்னால ஸ்கூலுக்கே பெருமை கிடைச்சது. அப்போ நீங்க முறைப்படி என்ன தானே வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்கணும். கொடியும் என்ன தானே ஏத்த சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை இப்படி நீங்க கொடியேத்த சொல்லலாமா? அதானே. என்ன மேடம், நீங்க பெரிய எச்சம்னு சொல்றீங்க. யாருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். கண்மணி நல்லா படிச்சா, ரேங்க் வாங்கினா. ஏன், எங்க ஸ்கூலுக்கே அந்த வருஷம் கண்மணியால தான் பெருமை. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையிலயும் சரி, மக்கள் மனசுலயும் சரி, பெருசா ஜெயிச்சு நிக்கிறது ராசாத்தி தானே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சு ஒரு சேர்மனா உயர்ந்து நிக்கிறது ராசாத்தி தானே. அப்போ பதவிக்கு தான் மதிப்பு, படிப்புக்கு இல்ல, அப்படிதானே மேடம்? அப்படி இல்ல கண்மணி. ராசாத்தி நீ சொன்ன மாதிரி டல் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அப்படி இருந்தும் அவ இன்னைக்கு சேர்மன் ஆயிருக்கா.
அது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அது இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவளை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் இருக்கும் இல்லையா? அதான் அவளை விஐபியா இன்வைட் பண்ணிருக்கோம். போதும் மேடம் அந்த ராசாத்தி பெருமை. கண்மணி, உங்க அம்மாவோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா நீ படிச்ச பொண்ணு, உனக்கு இன்னைக்கு நிலவரம் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். அதனால இதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம பெருந்தன்மையா ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கணும். நீயும் எங்க ஸ்கூலோட பெருமையான ஸ்டூடெண்ட் தான். என்ன சரியா? சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. கண்மணி, ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துடணும். நான் வரேம்மா. என்னடி உன்னை இன்வைட் பண்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு போறாங்க? மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த ராசாத்தி எங்க போனாலும் நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு கொடியத்தை வேற கூப்பிட்டுருக்காங்க. விடுமா, இவங்க அவளை விஐபின்னு கூப்பிட்டா அந்த குண்டச்சிய ஃபங்க்ஷன்ல கொடியத்தை விட்டுருவாளா இந்த கண்மணி? நீ வேணா பாரு, ஃபங்க்ஷன்ல கொடியேத்தி ஸ்கூல்ல பாராட்டும் புகழும் கிடைக்க போறது பெரிய வீட்டு மூத்த மருமகளான இந்த கண்மணிக்கு தான். அப்படி சொல்றீ என் தங்கம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதுங்க கிடக்குது. கண்மணி, இருந்தாலும் உங்க எச்சம் அந்த ராசாத்திய தானே கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் எப்படி கண்மணி நீ கொடியேத்த முடியும்? எல்லாம் முடியும். ஸ்கூல்ல எல்லார் முன்னாடியும் கெத்தா கொடியேத்தி காட்டி அந்த ராசாத்தி முகத்துல கரிய பூசுறனா இல்லையான்னு மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு. சரி, வா போலாம். அப்புறம் சொல்லுங்க, நீங்க ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னதை நான் எதிர்பார்க்கல. என்ன விஷயம்? ஆக்சுவலி இதை பத்தி பேச கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். எங்களால தேவையில்லாம சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்களாம் இங்க ராசாத்திக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தேவையில்லாம எங்களால உங்க அம்மாக்கு ராசாத்திக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க காரணமாயிட்டோம். அது மனசுல கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? விடுங்க, எல்லாம் போக போக சரியாயிரும். அதுவும் இல்லாம நீங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் என்ன?
புரியுது, பட் இது எப்படியா நாங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எப்படியா நம்ம சரிப்படுத்திடணுங்க. உங்க அம்மா மனசுல ராசாத்தியை பத்தி தப்பான ஒரு எண்ணம் இருக்கு. அதை எப்படியா மாத்தி உங்க வீட்டுல ராசாத்தியை ஒரு நல்ல மருமகளா அவங்க ஏத்துக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. நாங்களும் எப்படியாவது ராசாத்தி எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரல. சரி பாப்போம். மாப்பிள குமரனும் இதே தான் நினைக்கிறாரு. அப்புறம் என்ன மாப்பிள, நம்ம வேலை முடிஞ்ச மாதிரி தான். அது ஒண்ணும் இல்ல, சிஸ்டர் பதவி ஏத்துக்கிறதுக்குள்ள எப்படியாவது மாப்பிள்ளை இனியனையும் உங்க வீட்டுல சேர்த்து வச்சிடணும். இந்த நல்ல காரியத்தை சீக்கிரமாக நாங்கள் செஞ்சிடணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஆமாங்க, என் மாப்பிள ராசாத்திய சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறது வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல, உண்மையிலேயே ஒரு அண்ணனா தான் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அதான் கண்டிப்பாங்க. இந்த நேரத்துக்கு தானே அப்பா, சித்தி, சித்தப்பா எங்க குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன், சொல்லுங்க. நான் ராசாத்திக்கு அண்ணன்ற முறையில் ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன். அப்படியே உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எங்களால் நேரடியாக கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது. இத உங்க அம்மாட்ட கொடுத்து நடந்ததுக்கு நான் வருத்தப்பட்டதா சொல்லுங்க. இதை நீங்க எனக்காக செய்யணும். தேங்க்ஸ். கண்டிப்பா செய்யறேங்க. உங்க மனசுல இருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி இந்த புடவையை கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் குமரன். எங்கே இதை நீங்க வாங்கிக்க மாட்டீங்களோ டவுட் இருந்துச்சு. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. இது உங்க அம்மாட்ட சேர்த்ததும் எங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கண்டிப்பா சொல்றேங்க. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாழ்த்துக்கள்ங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரிங்க, வரேன். பாய். மாப்பிள அநேகமா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பிளானிங் ஆகுது நீதான் என்னது தானே? அப்ப கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். வாடா. ராசாத்தி, ராசாத்தி. ஓகே பாட்டி. வாங்க மச்சான், வெளியே போயிட்டு வரீங்களா? ஆமா மச்சான், துணி கடைக்கு போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரெஸ்ஸா? யாருக்குண்ணே? உனக்கு தாமா. எனக்கா? இப்ப எதுக்கு அவளுக்கு ட்ரெஸ்? என்ன மச்சான் இப்படி கேட்டீங்க? சிஸ்டர் சேர்மன் ஆகி அவங்க படிச்ச ஸ்கூல்லே கொடியேற்ற போறாங்க. இது ரொம்ப பெருமையான விஷயம் இல்ல? ஆமா, அது கண்டிப்பா பெரிய விஷயம் தான். ஆனா அதுக்காக நீங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்ல மச்சான், சிஸ்டர் பண்ண போற இந்த பெருமையான காரியத்துக்கு ஒரு அண்ணனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். ரவுடி பேபிகிட்ட இதை பத்தி சொன்னேன். அவங்க தான் ராசாத்திக்கு புடவை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு வந்தேன். அவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னம்மா? தேங்க்ஸ்ண்ணே. அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுத்த அந்த புடவை தான் கட்டிட்டு போனோம். இதுதான் இந்த அண்ணனோட ஆசை. அண்ணா, இவ்ளோ அன்போட ஆசையா புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இத நான் கட்டாம இருப்பேனா? கண்டிப்பா இத கட்டிக்கிட்டு தான் நான் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போவேன். ரொம்ப சந்தோஷமா. டேய் குடு. என்னங்க மச்சான், புடிங்க. என்னங்க, நீங்களும் இந்த ட்ரெஸ் போட்டு தான் ராசாத்தியோட ஃபங்க்ஷன் போறீங்க.
உத்தரவு மச்சான். அம்மா நாங்க இலக்கியா, திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. இந்தாங்க நீ. தேங்க் யூ. ஐ, எனக்கு பிடிச்ச கலர். சித்தப்பா சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச கலர்லயே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. தேங்க் யூ சித்தப்பா. இலக்கியா குட்டி, உனக்கு என்னெல்லாம் கலர் பிடிக்கும் சொல்லு, எல்லா கலர்லயும் ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம். நீங்க இப்படி கேட்டீங்கன்னா ஜவுளி கடை மொத்தமும் அவளுக்கே வேணும்னு சொல்லுவா. அதனால என்ன, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. தம்பி, உங்க மனசு யாருக்குமே வராது. ராசாத்தி மூலமா நீங்களும் உங்க ரவுடி பேபியும் இந்த குடும்பத்துக்கு உறவா கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, ஒரு பழமொழி இருக்கு, மலை ஏறினாலும் மச்சான் துணையோட ஏறணும்னு. ராசாத்தியால இப்படி ஒரு அருமையான மச்சான் எனக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க மட்டும் தான் ராசாத்தை புகழுவீங்களா? உங்களை மாதிரி தான் நானும். சிஸ்டர் மூலியமா எனக்கு ஒரு அன்பான குடும்பம் கிடைச்சிருக்கு. தம்பி, இந்த புடவை விலை அதிகமா இருக்கும் போல இருக்கே. கம்மி விலையிலேயே எனக்கு எடுத்திருக்கலாம்ல. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ராசாத்தி எனக்கு தங்கச்சினா நீங்க எனக்கு அம்மா. உங்களுக்கு நான் கணக்கு பாப்பேனா? என் அம்மாக்கு எப்படி எடுப்பனோ அப்படிதான் உங்களுக்கு எடுப்பேன். மாப்பிள, எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த உன் உயிர் நண்பன் எனக்கு வாங்கி தர மறந்துட்டிய. மாப்பிள்ள, உனக்கு எடுத்து தந்ததான் நினைச்சேன். ஆனா உனக்கு தேடி எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும்ல. சரிதான், நீ சொன்னா சரியாதான் இருக்கும். அம்மா எலெக்ஷன்ல தோத்ததுனால பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ரூம்ல இருந்துட்டு வெளியே வரமாட்டேன்றாங்க. இந்த நேரத்துல பிரபு மச்சான் புடவை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா அவங்க நம்மளை பார்வையிலே எரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, என் முகத்திலேயே புடவை வீசி எரிஞ்சிருவாங்க. சரி, அவங்க சமாதானம் ஆகட்டும். அவங்க நல்ல மூட்ல இருக்கும்போது இதை நைஸா கொடுத்துடலாம். புடவை மாதிரி இருக்கு. கண்மணி, உன் புருஷன் உனக்கு அழகா புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமாமா, புடவை நல்லா இருக்குல்ல. கண்மணி, கலர் கூட உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. எங்க உன் மேல வச்சு காமி. கண்மணி, உண்மையிலேயே உனக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு. கட்டுனேன்னு வச்சுக்கோயே, இன்னும் அழகா இருப்ப. அதெல்லாம் சரிம்மா. இவர் எதுக்கு திடீர்னு புடவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு? ஏய் கண்மணி, இப்ப எதுக்கு அந்த புடவை எடுத்த? கவருக்குள்ள வை ஒழுங்கா. எங்க புடவைய நான் கட்டிக்க தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஹேய், இந்த புடவை உனக்கு வாங்கிட்டு வந்ததுன்னு யார் சொன்னா? எனக்கு இல்லனா அப்புறம் வேற யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இது அம்மாக்கு கொடுக்க வேண்டிய புடவை, உனக்கு இல்ல. ஏன் உங்க அம்மாக்கு மட்டும்தான் எடுப்பீங்களோ? பொண்டாட்டின்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியாம போச்சோ? ஏய், இது நான் வாங்கல, பிரபு மச்சான் அம்மாக்கு கொடுத்த புடவை. பிரபு மச்சானா? அவன் எதுக்கு அத்தைக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்? அது இல்ல,
அம்மாவுக்கும் பிரபுக்கும் இடையில எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சுல, அதை சரி பண்ணி அம்மாவை சமாதானப்படுத்த தான் இந்த புடவைய கொடுத்து அனுப்பிச்சாரு. ஆக்சுவலா அவரே வந்து இந்த புடவைய அம்மாட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என்ன பண்றது, இப்ப சூழ்நிலையும் சரியில்லை. அது மட்டும் இல்ல, அம்மா பிரபு கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களான்னு தயக்கம் வேற. அதான் என்கிட்ட கொடுத்து விட்டாரு. அம்மா இப்ப மூட விட்டா இருக்கிறதுனால நான் தான் இங்க வச்சுட்டு போனேன். ஓஹோ, அப்ப திட்டம் போட்டுதான் எல்லா வேலையும் நடக்குதா? எங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமே அந்த பிரபுதான். அவனால தானே அந்த ராசாத்தி அத்தைய ஊர்க்காரங்க முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சா. புள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதையா? பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு அதை சரி பண்ண புடவையும் கொடுப்பானா? இதையும் கொஞ்சம் கூட நீங்களும் வெக்கமே இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன் மாப்பிள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? இப்ப ஏன் எங்க அம்மாவை முறைக்கிறீங்க? சரி, அதை விடுங்க. எங்க அந்த பிரபு அசிங்கப்படுத்தினது இந்த குடும்பத்தோட ஆணி வேறு மரகத அம்மாவை. அது மட்டுமா, அவங்க உங்க அம்மா. அவங்க அவமானப்பட்டது கூட உங்களுக்கு பெருசாவே தோணலையா? ஆமா, அது என்ன அந்த பிரபுவ மச்சான் மச்சான்னு கூப்பிடுறீங்க? அவ என்ன என் கூட பிறந்த அண்ணாவா? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு வேணா உங்க அம்மா மேல பாசம் இல்லாம போலாம், ஆனா எங்க அத்தைக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுப்பா. அடேங்கப்பா, என்ன நடிப்பு ரெண்டு பேரும். ஏய் கண்மணி, இந்த ரீலெல்லாம் என் அம்மாட்ட போய் ஓட்டு. என்ன அம்மாவும் பொண்ணும் முடிக்கிறீங்க? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீதாண்டி. பிரபு ஃப்ரெண்ட அடிக்க வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணதே நீதான். அது எல்லாமே எனக்கு தெரியும்டி. அதனால நீ கொஞ்சம் இத பார், இந்த புடவைய நான் நேரம் பார்த்து அம்மாட்ட கொடுக்க தான் போறேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க குடுப்பேன்னு சொல்றீங்களா? இது இருந்தா தானே குடுப்பீங்க. ஏய், இப்ப எதுக்குடி புடவைய தூக்கி எறிஞ்ச? இந்த புடவை அத்தை கிட்ட போக கூடாதுன்னு தான் தூக்கி எறிஞ்சேன். ஏய், அத சொல்ல நீ யாருடி? இது எங்க 3 பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம். நீ எதுக்கு இதுல தலையிடுற? முதல்ல அந்த புடவை எடுத்து வைடி. அதெல்லாம் என்னால முடியாது. இந்த புடவைய நீங்க அத்தை கிட்ட கொடுக்கவே கூடாது. ஏய், என் பொறுமைய சோதிக்காத கண்மணி. மரியாதையா அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வை. அத குப்பையோட குப்பையா போட்டு எரிச்சாலும் எரிப்பேனே தவிர அதை ஏன் கையால எடுக்க மாட்டேன். ஏய், இப்ப அந்த புடவை எடுத்துட்டு வரியா இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே? ஐயா மாப்பிள்ள, உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. இப்ப என்ன, அந்த புடவை எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே? நான் போய் எடுத்துட்டு வரேன். நில்லுங்க. நீங்களும் அந்த புடவையை தூக்கி போட்டீங்க? இல்ல, நீங்க பேசாம வாய மூடிட்டு இருங்க. எனக்கும் கண்மணிக்கு நடுவுல வந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி மாப்பிள்ள, நான் எதுவும் பண்ணல. நீங்களாச்சும் உங்க பொண்டாட்டியாச்சு. ஏய், என்னடி லுக்கு? இப்ப எடுத்துட்டு வர போறியா இல்ல? கண்மணி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? அவர் கோவத்துல இருக்காரு. நீ பேசாம போய் அந்த புடவை எடுத்து கொடுத்துரு, அவர்கிட்ட கொடுத்துரு.
இப்ப போய் அந்த புடவையை எடுத்து கொடுக்கலன்னா இவர் இந்த வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்திடுவாரு. நாம மட்டும் இந்த வீட்டுல இல்ல, அந்த ராசாத்தி மருகதாத்திய ஈஸியா சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்துருவா. அந்த லூசும் இவளோட பேச்சுக்கெல்லாம் மசஞ்சிரும். அது மட்டுமா, இந்த வீட்டுல நல்லவங்க சப்போர்ட் எல்லாமே அந்த குண்டச்சிக்கு தான். அதனால இப்போதைக்கு நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது. ஏய், என்னடி இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வாடி. ஓடி இப்ப எடுத்து கொடுத்துரு. ஓ, டேய் பிரபு, என் புருஷனையே உனக்காக என்ன அடிக்க வச்சிட்டல்ல, இதுக்காக எல்லாம் சீக்கிரமே நீ பதில் சொல்லியே ஆகணும். இந்த கண்மணி கிட்டே வம்பிழுத்துட்டல்ல, இனி உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி உன் தங்கச்சி அந்த ராசாத்தி ஒரு நாளும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே முடியாது. இந்தாங்க மா, வாமா, போ. அக்கா, இந்த காப்பியாவது குடிக்கா. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? எனக்கு எதுவும் வேண்டாண்டா. சாப்பிடுற மூட்லயே நான் இல்ல. அந்த சத்யா என்ன ஜெயிலுக்கு அனுப்பி அவமானப்படுத்திட்டா. நானு அதுக்கு எப்படி பழி தீக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ போ, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. எப்படி இருக்கீங்க? உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதை விடு. இப்ப நீ எதுக்காக வந்திருக்க அதை சொல்லு. அங்க என்னாச்சு தெரியுமா? இவ்வளவு நடந்திருக்கா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. அந்த ராசாத்தி நாளைக்கு ஸ்கூல்ல கொடியேத்த போறா. ஆனா அது நடக்க கூடாது. அன்னைக்கு நான் எலெக்ஷனுக்காக நாமினேஷன் ஃபைல் பண்ண போனப்போ என்ன கார்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்கல்ல. அதான் கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துட்டேன்னு சொன்னியே. ஆமா, நானாவது கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துட்டேன். ஆனா நாளைக்கு அந்த ராசாத்திய கொடியேத்த விடாம என்ன கார்ல வச்சு லாக் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒன்ன பண்ணி ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அந்த ராசாத்தி ஸ்கூல் பக்கமே வரவிடாத மாதிரி பிளான் பண்ணணும். சரி, செஞ்சிடலாம். மேல சொல்லு. நீங்க அவளை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. எந்த சந்திலையாவது புகுந்து கரெக்ட் டைம்க்கு வந்துட போறா. அதனால அவளை எங்கேயும் நகர விடாம பிளான் எல்லாம் பக்காவா இருக்கணும். ஆமா கண்மணி, நீ சொல்றதும் சரிதான். நாம நல்லா பிளான் பண்ணி காரியத்தை இப்பவாவது கன கச்சிதமா முடிக்கணும். டேய், கேட்டுக்கிட்டியா? பார்த்து பக்காவா பண்ணிடு. கண்டிப்பா பண்ணிடலாங்க. அப்புறம் என்ன கண்மணி, அதான் அவனே சொல்லிட்டானே, பாத்துக்கலாம். நீங்க மட்டும் எப்படியாவது அந்த ராசாத்திய ஸ்கூலுக்கு வர முடியாதபடி செஞ்சுட்டா அதுவே போதும். மத்ததா அங்க இருக்கிற என் ஆளுங்களை வச்சு என் பேரை சொல்லி சப்போர்ட் பண்ணி பேச வச்சிருவேன். அப்புறம் என்ன, நானும் ஈஸியா கொடியேத்திடுவேன். என்கிட்ட சொல்லிட்டல்ல, இதையெல்லாம் என் ஆளுங்க பக்காவா செஞ்சிருவாங்க, கவலைப்படாத. சரி, நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். பார்த்து பண்ணுங்க. நீ கவலைப்படாம போ. நாளைக்கு ஸ்கூல்ல சந்தோஷமா நீ கொடியேத்து. அந்த ராசாத்தி எப்படி அங்க வரான்னு நான் பாத்துக்கிறேன்.
ம் சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ம் ம்